வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. இந்த கதையில குருவும் சிஷ்யனும் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த குரு வந்து தன்னுடைய சிஷ்யனுக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த தான் சொல்லி தருவாருங்களாம். இது அந்த சிஷ்யனுக்கு உறுத்தலா இருந்துகிட்டே இருந்துச்சாம். குரு கிட்டயே போய் கேட்டாங்களாம், ஏன் குரு, நீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஒரு நாளைக்கு சொல்லி தரீங்க, எவ்வளோ ஞானம் இருக்கே, நிறைய விஷயத்த எனக்கு வந்து நீங்க சொல்லி தரலாமே, நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாருங்களாம். குரு இதுக்கு பதில் சொல்லவே இல்லையாம். தன்னுடைய கோழி பண்ணையோடைய கதவை திறந்து விட்டாருங்களாம். அத்தனை கோழி அங்க இங்கன்னு ஓடிச்சான். அவர் சிஷ்யரை பார்த்து சொன்னாருங்களாம், ஒரு 10 கோழி டக்குன்னு பிடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாருங்களாம். சிஷ்யன் இந்த பக்கம் ஓடுறாராம், அந்த பக்கம் ஓடுறாராம். ஆனா கோழியை பிடிக்கவே முடியல. எல்லா கோழியும் வேற வேற திசையில ஓடிட்டு இருந்துச்சாம். அவரால முடியலையாம். சிஷ்யர் சொன்னாருங்களாம், ஐயோ ஐயா, என்னால பிடிக்க முடியல, எல்லாம் ஒரு ஒரு திசையில ஓடுது, ஒரே நேரத்துல 10 கோழி எப்படி என்னால பிடிக்க முடியும்னு சொன்னாருங்களாம். சரி, அந்த சிவப்பு கயிறு கட்டின கோழியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வான்னு சொன்னாருங்களாம். சிஷ்யர் கரெக்டா அந்த சிவப்பு கயிறு கட்டின கோழியை பின்தொடர்ந்துகிட்டு போய் கரெக்டா அதை பிடிச்சிட்டு வந்து குரு கிட்ட கொடுத்தாருங்களாம். இப்ப தெரியுதா நான் ஏன் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த மட்டும் கத்துத்தரேன்ட்டு, எல்லா விஷயத்தையும் ஒரே நாள்ல கத்துக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொன்னாருங்களாம். இதை கேட்ட சிஷ்யர் தன்னோட மனசை மாத்திக்கிட்டாரா, குரு கிட்டயும் மன்னிப்பு கேட்டாருங்களாம். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.